ஆத்தும ஆதாயம் செய்பவர்கள் ஞானவான்கள் என்றார் இயேசு. ஞானவான்கள் என்றார் இயேசு. ஞானவான்கள் என்றார். ஆத்தும ஆதாயம் செய்பவர்கள் ஞானவான்கள் என்றார் இயேசு. ஞானவான்கள் என்றார் இயேசு. பிரைஸ் லார்ட். ஆண்டவரோட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். உங்கள் ஒவ்வொருத்தையும் நான் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம். ஓகே, ஒவ்வொரு மாதமும் இந்த ஜெபத்தில் நீங்கள் ஒவ்வொரு மிஷினரிகளை பற்றி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இன்றைக்கும் நம்ம கேட்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு வசனம் சொல்லியிருக்காங்க. அந்த வசனத்தோடு நான் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். யோவான் 12:24. யோவான் 12:24 ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்றைக்கி மிகுந்த பலனை கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு கோதுமை மணியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஏன் மிஷினரியை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா, மிஷினரிங்களை போல் நம்மளும் மாறணும். அந்த வாஞ்சையோடு தான் ஆண்டவர் நம்மளை ஒவ்வொரு நாளும் அவங்களாம் இப்படி எழும்புனாங்க, நீங்களும் எழும்பன ஆசையாக இருக்கிறேன் அப்படின்னு எழுதுறதுக்காக தான் நம்மளை ஒவ்வொரு மாதமும் மிஷினரிகளை பற்றி ஆண்டவர் நம்மளோட பேசிக்கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்மளும் மிகுந்த கனிகளை கொடுக்கணும்னா ஒரு கோதுமை மணியாக விதையாக நம்ம மாற போகிறோம். அப்படி மாறின ஒரு மிஷினரி பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தாமஸ் கெச்சிட்டல் ராக்லாண்ட். யாருக்கெல்லாம் அவரை பற்றி தெரியும்? தாமஸ் கெச்சிட்டல் ராக்லாண்ட் பற்றி ஏதாவது ஒரு காரியங்கள் அறிந்தது யாரும் இல்லையா? ஓகே, நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் வந்து வட நெல்லை மாவட்டத்தினுடைய அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வட நெல்லைனா இந்த காலத்தில் விருதுநகர் மாவட்டம், அதில் சிவகாசி அப்படின்ற வட்டத்தில் அவர் ஊழியம் செய்தாங்க. அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இவர் எப்படின்னா, பிறந்தது 1815ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் நாள் இங்கிலாந்தில் ஒரு தந்தை இழந்தவராக பிறந்தார். ஆரம்பமே ஒரு சோகமான கதையாக இருக்கும்ல. ஒரு தந்தை இழந்து அவர் பிறக்கும் போதே அவங்க அப்பா வந்து இறந்துட்டாங்க. இறந்தவராக தான் அவர் பிறந்தாங்க. அது மட்டுமா, அவர் சிறு வயதாக இருக்கும்போதே தன் தாயும் இழந்துட்டார். எவ்வளோ கஷ்டம் இல்லை? ஒரு தந்தையும் தாயும் இல்லாமல் அவர் வளர்க்கப்பட்டார். நம்ம இன்றைக்கி அம்மா அப்பா நம்ம கூட இருக்கிறாங்கல்ல, ஆனால் நிறைய காரியங்கள் நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் அவருக்கு அந்த வாய்ப்பு கூட கிடைக்கல. ஆனாலும் தேவனுக்காக எரிந்த ஒரு மிஷினரி இல்லை பார்க்கலாம். ஸோ இவருக்கு ஒரு சகோதரரும் ஒரு சகோதரியும் இருக்கிறாங்க. இவர் சிறு வயதிலே எப்படின்னா ஆலயத்துக்கு போவது, இவரை வளர்த்தவங்க யாருன்னா அவரோட தாய் மாமன். அவங்க தான் அவரை வந்து எடுத்து எல்லாமே வளர்த்தது. அவங்க 3 பேரையுமே அவங்க தாய் மாமா தான் வளர்த்தாங்க. ஸோ வளர்க்கும்போது ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பற்றி சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு வாரமும் ஆலயத்துக்கு போகணும், ஜபிக்கணும், வேதம் வாசிக்கணும், ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே அவங்க மாமா வளர்த்தாங்க. அது மட்டும் இல்லை, ராக்லாண்ட் வந்து நல்ல ஒரு 15 வயது வரைக்கும் அவர் நல்லா படிச்சுட்டே இருந்தார். அப்போது வந்து தன்னுடைய மாமாவுக்கு உதவியாக வியாபாரத்தில் அவர் வியாபாரம் செய்துட்டு இருந்தார். சரி, அவருக்கு உதவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பள்ளி படிப்பை கூட 15 வயசில் ஸ்டாப் பண்ணிட்டாரு. அப்போ அவங்க மாமா கேட்டாங்க, உனக்கு ஓகேவா, நீ வந்து வியாபாரத்தை எடுத்து நடத்திக்கிறியா அப்படின்னு அவங்க மாமா கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், இல்லை, இன்னும் நான் என்ன பண்ணணும், படித்து என்ன பண்ணணும், இன்னும் மேலே இந்த பிஸ்னஸை கொண்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும், படிக்கணும், அதுக்கான காரியத்தை நான் எடுக்கணும், அதுக்காக நான் இன்னும் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னார். சரி, உன்னோட ஆசையை நான் வந்து என்ன பண்ணுறேன், கனப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மாமா வந்து என்ன பண்ணாங்கன்னா, என்னன்னா மதிப்புமிக்க கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் போனாங்க. இந்த பல்கலைக்கழகம் தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம். இங்கிலாந்து தேசத்தில் புகழ்பெற்ற ஒரு பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தில் ராக்லாண்ட் படிக்க ஆரம்பித்தார். என்னன்னா பிஏ பட்டம் அவர் படிக்க ஆரம்பித்தார். அது மட்டும் இல்லை, பிஏ பட்டத்தில் என்ன அப்படின்னா ஒரு விளைவு, அதாவது அவர் வந்து என்னென்னா அந்த காலேஜில் அந்த பிஏ கோர்ஸில் இவர் தான் என்ன பண்ண நல்லா படித்து மார்க் வாங்கினாங்க அப்படின்னா இவர்களுக்கான சர்டிஃபிகேட்லாம் நிறைய காரியம் கொடுப்பாங்க. ஆனால் ராக்லாண்ட் பற்றி அவங்க சொல்லும் போது என்னென்னா, ஒரு புக்கில் வந்து ஒரு காரியம் இருக்குது, இந்த பட்டங்கள்லாம் அவர் பெறணுன்னா அவர் என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு காரியம் குறிப்பிட்டிருக்கு. அவருடைய புக்கில் என்னென்னா, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன கட்டங்களில்
ஒவ்வொரு வேத வசனங்களும் எப்படி கிரியை செய்தது அப்படின்னு வச்சு தான் அவங்களுடைய புக் ஃபுல்லாக எழுதியிருப்பாங்க. இந்த காரியத்தை அவங்க சொல்லும் போது என்ன வசனத்தை குறிப்பிடுறாங்க அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிற வசனத்தை குறிப்பிட்டிருந்தாங்க. அவருக்கு இந்த பட்டங்கள் நிறைய பேர் அவர் பெற்றிருக்காரு அப்படின்னா அதுக்கு பின்னாடி அவர் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடினாங்க. அதுதான் முக்கிய. அவருடைய வாழ்க்கை இவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி அவரை பற்றி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, அவரோட வாழ்க்கையில் முதலாவது காணப்பட்டது என்னென்னா அவரோட வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஆண்டவர் தேடினாங்க. இன்றைக்கி நம்மளும் இன்றைக்கி அதில் வாழ்க்கையில் ஐயோ என் சக்ஸஸே நடக்கலை, என் வாழ்க்கை ஒரே தோல்வியில் தான் முடியுது அப்படின்னா, இன்றைக்கி ஆண்டவருக்கு நம்ம ஃபஸ்ட்டு இடத்த கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வெற்றியை அவர் கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாங்க. அவர் சொன்னது என்ன அப்படின்னா, முதலாவது எனக்கு தேவனோட ராஜ்யம்தான், பின்னு தான் என் தொழிலாக இருக்கட்டும், இல்லைன்னா என் படிப்பின் காரியமாக கூட அதுக்கு அவர் அடுத்தது தான் அப்படின்னு சொல்லி அவர் வகுத்து கொண்டார். அவருடைய வாழ்க்கையில் இந்த காரியத்தை தான் அவர் முதன்மையாக வச்சு ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு என்ன பண்ணார்னா செஞ்சு கொண்டே இருந்தார். அந்நாட்களில் வாழ்க்கை முழுவதும் என்ன பண்ணார் அப்படின்னா, அவர் முதலாவது தேவனோட ராஜ்யத்துக்கு போகும்போது எல்லா காரியங்களுக்கும் ஜெபித்துட்டு, இந்த நாளில் நான் என்ன செய்யணும் ஏசப்பா, இந்த நாளில் இந்த காரியம் எனக்கு இருக்குது. அவர் என்ன பண்ணான்னா பண்ணி பிரதிஷ்டை பண்ணுவாராம். நம்ம ஜோம் பண்ணிட்டு விட்டுருவோம், ஆனால் அவர் வந்து பிரதிஷ்டை பண்ணுவோம். அந்த வார்த்தை அவங்க குறிப்பிட்டிருந்தாங்க அந்த புக்கில். பிரதிஷ்டை பண்ணுவாங்களா, நம்ம எவ்வளோ ஒரு பிரதிஷ்டைனா எவ்வளோ நம்ம வந்து ஜெபிக்கிறோம், அநேக காரியங்களை செய்கிறோம்ல, அது முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் தன்னோட காரியத்தை பிரதிஷ்டை செய்து அவர் ஒப்பு கொடுப்பாராம். ஏன் இப்படி அவர் ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னு அவர் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு வேத வசனம் சொல்லப்படுகிறது. என்ன அப்படின்னா, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உன் வழிகள் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். இந்த வசனத்தை அவர் கையில் பிடிச்சார். அவர் சொன்ன காரியம் என்னன்னா, உன்னுடைய வழிகள் எல்லாம் நான் அவரை நினைச்சிட்டேன்னா அவர் என் பாதைகளை செவ்வைப்படுத்துவார் அப்படின்னு. இன்னைக்கு வசனங்களை நம்ம அப்படியே வாசிச்சுட்டே போயிடுறோம். சில வசனங்கள் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, யூஸ் பண்ணுறதே இல்லை. நம்ம அநேக வேத காரியங்கள் அறிவு நம்மளுக்கு இருக்கும், ஆனால் அது யூஸ் பண்ணும்போது தான் அதோட மகிமை அதிகமாக வெளிப்படும். இது அவரோட காரியத்தில் அவரோட வாழ்க்கையில் அவர் கடைப்பிடிச்சார். ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து தியானிப்பார். வாசிக்கிறது மட்டும் இல்லை, அவர் தியானிக்கவும் செய்வார். தியானித்து இவ்வளோ காரியங்களை அவர் முன்னெடுக்கிறதுனால தான் பிஏ ஆனர்ஸ் பட்டம், ஆனர்ஸ் பட்டம்ன்றது அந்த பல்கலைக்கழகத்தில் விலையேற பெற்ற ஒரு பட்டமாக சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், எனக்கு இது கொஞ்சம் கூட வாங்குறதுக்கு எனக்கு தகுதியே கிடையாது, ஆனால் ஆண்டவர் எனக்கு அந்த தகுதியே கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். பிஎஸ் ஆனர்ஸ் பட்டங்களையும் அவர் படித்து அவர் மூவ் பண்ண அப்படியே ஆண்டவருக்குள்ளே அப்படியே வளர ஆரம்பித்தார். அப்போ ஒரு நாள் இதை மட்டும் இல்லை, நான் ஆயர் பணியும் நான் செய்யணும் அப்படின்றதுக்காக அவர் வந்து ஒரு பல்கலைக்கழகத்தில் போயிட்டு படிக்க ஆரம்பித்தார். அதே பல்கலைக்கழகம் தான். அதில் என்ன அப்படின்னா அந்த ஆயர்களுக்கான அந்த பட்டப்படிப்புகளை அவர் மேற்கொள்ள ஆரம்பித்தார். அப்போ என்ன அப்படின்னா, அந்த காலங்களில் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர்களும் மாணவர்களும் சேர்ந்து சிஎம்எஸ் சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை நிறுவி அதிலிருந்து அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கறதா இருக்கட்டும், ஸோ அவங்கள மிஷினரிகளாக அவங்க வந்து அவங்க அனுப்பி அவங்களுக்காக காணிக்கைகள், ஜெப உதவி, இந்த காரியங்களை செய்கிறது யாருன்னா இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவர்களும் ஆசிரியர்களும் செய்து கொண்டு இருந்தாங்க. இந்த கழகத்தை பற்றி யார் நம்ம தெரிஞ்சுக்கிறாங்கன்னா ராக்லன் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓ இப்படிலாம் இருக்கு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சங்கத்தில் போய் சேர்ந்து அந்த காரியங்களை அவர் மேற்கொள்ள ஆரம்பிக்கிறாரு. காணிக்கை சேகரிக்கிறாரு, ஜபங்களை நடத்தி கொண்டு இருக்கிறாரு. அப்போ ஒரு நாள் என்ன அப்படின்னா 1844ஆம் ஆண்டு அந்த சங்கத்தினுடைய பொருளாதார மாறிட்டார். அவர் வந்து பொருளாதார அவர் மாறினதுக்கு அப்புறம் சரி ஓகே இதுவும் நம்ம பார்ப்போம், ஆனால் ஆயர் பணி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் என்ன அப்படின்னா அவருக்குள்ளே என்ன இருந்ததுன்னா, ஆயர் பணி தான் மிக சிறந்த பணி, மிஷினரி பணிலாம் நமக்கு தேவையே கிடையாது அப்படின்ற ஒன்று யாருக்கு இருந்துச்சுன்னா ராக்லாந்துக்கு இருந்துச்சு. ஏன் ஆயர்களை விட மிஷினரி பணி ரொம்ப தேவையில்லை அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் இல்லை, ஏசப்பா அவருக்கு பேச ஆரம்பித்தாங்க. அது யார் மூலம் அப்படின்னா, அங்கே அந்த சங்கத்தில் செயலாளராக இருந்த ஹென்றி ஹிவன் அப்படின்ற ஒரு மிஷினரி மூலமாக அவர் மூலமாக அதுக்கான காரியத்தை என்ன பண்ணாருன்னா கற்றுக்கிட்டாரு. மிஷினரி பணி தான் ரொம்ப சிறந்த பணி, இது ஒன்றும் ஆயரை விட இது மிக உயர்ந்த ஒரு பணி, இதை தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான அவசியத்தையும் முக்கியத்துவத்தையும் ஹென்றி இவன் பற்றி அவர் வந்து சொல்ல ஆரம்பித்தார். அப்படியா நானும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும் பொழுது 1845ஆம் ஆண்டு
அவருக்கு தேவனோட அழைப்பு ஒரு நாள் வந்தது. நீ எனக்காக மிஷினரியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 1845 போனார். எங்கே ஏசப்பா போகணும் அப்படின்னு கேட்கும்போது இந்திய தேசத்தை காமிச்சு இந்திய தேசத்துக்கு போவியா அப்படின்னு ஆண்டவர் கேட்கும்போது போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் எப்படி போனார்னா அந்த சங்கத்தின் மூலமாக தான் போனார். அந்த சிஎம்எஸ் சங்கத்தின் மூலமாக அவர் போக ஆரம்பித்தார். அந்த சிஎம்எஸ் சங்கத்தின் மூலமாக இங்கே அநேக மிஷினரிகள் இங்கே இந்திய தேசத்தில் உழைத்து கொண்டு இருந்தாங்க. அவங்க மூலமாக அவர் இங்கே வராரு. புறப்பட்டது எப்படின்னா 1846 இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்காக புறப்பட்டார். ஆனால் வந்தடைந்தது 1847 தான் அவர் வந்தார். வந்ததுக்கப்புறம் 6 மாதம் தமிழ் கற்றுக்கொண்டார். அந்த 6 மாதத்தில் தமிழ் கற்றுக்கொண்டு அவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஊழியம் செய்ய அவர் என்ன அப்படின்னா தென் நெல்லை அப்படின்ற ஒரு பகுதி, அந்த காலத்தில் இருந்து தென் நெல்லை பகுதியை மட்டும்தான் அங்கே ஆல்ரெடி மிஷினரிகள் போய் அங்கே காரியங்களை சரிப்படுத்திட்டே வந்தாங்க. அதனால அவங்க கூட சேர்ந்து இவர் ஹெல்ப் பண்ணுறதான் போயிட்டு இருந்தார். இவர் என்னன்னா சிஎம்எஸ் சங்கத்தில் அப்போவே பொருளாளராக இருந்ததுனால நீ இந்திய தேசத்தில் சென்னை பட்டணங்களில் நடக்கிற ஊழியத்தினுடைய காரியங்களை நீங்கள் பார்த்து எனக்கு என்ன பண்ணணும்னா அறிக்கை பண்ணு, அந்த என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லி சங்கத்துக்கு இவர் தான் லெட்ரு எல்லாமே எழுதுவார். இந்த பணியை மட்டும் தான் அவர் செஞ்சுட்டு இருந்தார். எப்போவாவது போய் சுவிசேஷம் சொல்லிட்டு இருந்தார். இதுதான் அவரோட வாழ்க்கையில் அது வரைக்கும் நடந்துச்சு. ஆனால் ஆண்டவர் அவரையும் சந்தித்தார். எப்படின்னா 1850 கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு அவர் போக ஆரம்பித்தார். போகும்போது ஊழியத்தின் காரியமாக அவர் போகும்போது ஒரே ஒரு காரியத்தை பார்த்தாரு. என்ன அப்படின்னா அங்கே வயலில் உழுது கொண்டு இருக்கிறாங்க. உழுது கொண்டு இருக்கும்போது ஒரு சைடு, அதாவது நீங்கள் வயல் நிலங்களை நீங்கள் பயிர் உழுகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 மாடுகளை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஏர் உழுவாங்க இல்லையா, அதில் ஒரு பகுதி எருதுவும் இன்னொரு பகுதி ஒரு ஏழை வாலிப பெண்ணையும் வைத்து உழுது கொண்டு இருந்தாங்களாம். என்னன்னா அதை பார்த்து அவர் காரியத்தை அந்த சம்பவத்தை அவர் பார்க்கும் பொழுது அவர் உள்ளமே உடைந்து விடுச்சுட்டான். ஒரு பக்கம் எருமை, இன்னொரு பக்கம் ஒரு வாலிப பெண்ணை போயிட்டு இவ்வளோ காரியத்தை செய்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருதயம் நொறுக்கப்பட்டது அந்த இடத்துல. ஐயோ, இந்த ஜனங்கள் இன்னும் இவ்வளோ அறியாமல் இருக்கிறாங்களா? அந்த காலங்கள் நிறைய உங்களுக்கு தெரியும், சுதந்திரத்துக்கு முன்பாதாக எவ்வளோ நம்மளோட இந்திய தேசத்தில் அடிமைத்தனங்கள் இருந்தது தெரியும். அந்த காலகட்டத்தை அவர் பார்க்கும்போது உள்ளம் உடைக்கப்பட்டது. ஐயோ, இவங்களுக்கு ஏசப்பை பற்றி சொல்லணுமே அப்படின்னு சொல்லி அவருக்கு தாகம் உண்டாயிடுச்சு. அதை அப்புறம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. விசாரிக்க ஆரம்பிக்கும் போது வடநெல்லையில் இதே பகுதி தான், இதே மாதிரி தான் மக்கள் அடிமைப்பட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு செய்தி சொல்கிறாங்க. அப்போது அவர் எழுத ஆரம்பிக்கிறார் சங்கத்துக்கு, இன்னும் மிஷினரிகள் தேவையாக இருக்கிறது, இன்னும் வடநெல்லை பகுதியிலலாம் இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்படலை, ஆள் அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு கடிதத்தை எழுதுறாரு. அப்போ ஆவியானவரோட குரல் கேட்குது. நீ என்ன பண்ணிக்கோ, என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போக வேண்டியது நீ தானே, நீ இருந்து கொண்டே வாருங்கன்னு சொல்றது சரி, ஆனால் நீங்கள் போகாமல் வேற யாரையோ அனுப்புங்கன்னு சொல்லி கேட்குறியே, இது நியாயமா? ஆண்டவர் கேட்டாங்க. நீ மற்றவங்களை அனுப்புங்கன்னு சொல்லி நீ கேட்குறல, ஆனால் நீ போயிருக்கலாமே, அந்த ஆத்துமாக்கு சுவிசேஷம் சொல்ல நீ போயிருக்கலாமே, நீ ஏன் வேறு யாராவது அனுப்புங்கன்னு சொல்லி ஏன் கேட்கிறாய்? நீ போ, ஆண்டவரோட சத்தம் அந்த கடிதத்தை எழுதும்போது கேட்டது. அதுக்கு கீழ்ப்படிந்த ராக்லன் உடனடியாக நிச்சயமாக நான் போகிறேன் இஷ்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு கொடுக்கப்பட்ட சிஎம்எஸ் சங்கத்தின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த பதவிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாருன்னா ராஜினாமா செய்தார். அது அவங்க மேல் இடத்துலேருந்து அவங்க ஒத்துக்கவே இல்லை. நீ பண்ணாத, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், நீ பண்ண அப்படின்னு நாங்கள் மிஷினரி பண்ணியா? இல்லை, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், யாரோட இதுவும் வேண்டாம், நான் ஆத்துமாவை போய் நான் சந்திக்கணும்னு சொல்லி எல்லா பதவியும் அவர் ராஜினாமா செய்து விட்டு நான் போய் சுவிசேஷம் அறிவிப்பேன். வடநெல்லை பகுதியில், அதாவது விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி என்ற பகுதியில் இந்த மாதிரி காரியத்தை நடந்து கொண்டு இருக்கிறது, அங்கே போய் நான் ஊழியம் செய்யணும்னு அவர் போக ஆரம்பிக்கிறாரு. இவரோடு சேர்ந்து இவரோட நண்பர்கள் சிலர் அவரோட சேர்ந்து போகிறாங்க. எப்படின்னா 1854 பிப்ரவரி 28 வடநெல்லைக்கு சிலரோடு இவர் என்ன பண்ணுறாரு, போகிறாரு. போனவர் அப்படியே பார்க்குறாங்க, அநேக ஜனங்கள் இதே போல் அடிமைத்தனத்தில் சிக்குண்டு இருக்கிறத பார்க்குறாங்க. ஐயோ, பார்த்து அவர் வேதனைப்பட்டு உடனே சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவர் கிட்டத்தட்ட அவர் போனது 1854 தான். அவர் அந்த இடத்துல தான் மறிச்சார். கிட்டத்தட்ட 4 வருஷங்கள் தான் இடையில. அதுக்குள்ளே இந்த இருக்க ஜனத்தை நான் சந்திக்கணும்னு சொல்லிட்டு 1400 கிராமங்களுக்கு 2 முறை அவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கார். 4 வருஷங்களில்
1400 கிராமங்களில் 2 தடவை போய் சுவிசேஷம் அறிவித்திருக்காங்க. இன்னைக்கு நம்மளுக்கு அநேக ஃபெசிலிட்டி, அநேக வசதிகள் இருக்குது. ஆனால் நம்ம போக மாட்டோம். அநேக இடங்களில் நம்ம இன்னும் சொல்லலை. ஆனால் அவர் கால்நடையாக எங்கேயோ இருந்து வந்தார். அந்த இந்திய தேசத்தினுடைய அந்த வெப்பநிலை கூட அவர் தாங்க முடியாமல் அவரோட நண்பர்கள் காச நோயினால் பாதிக்கப்பட்டு அடுத்தடுத்த மரணங்களை சந்தித்து கொண்டு இருந்தாங்க. அநேக இழப்புகள் அவருக்கு வந்து கொண்டு இருந்தது. ஆனாலும் சோர்ந்து போகலை. அவர் ஒருபோதும் சோர்ந்து போகலை. நான் போவேன்னு சொல்லி எழும்பி அந்த காச நோய் வந்த போதிலும் அவர் 400 கிராமங்களுக்கும் நடந்தே போனார். நடந்தே போய் என் ஜனங்கள், அந்த ஜனங்களுக்கு நான் சுவிசேஷம் சொல்லணும்னு சொல்லி அவர் அவ்வளோ கிராமங்களை சந்தித்தார். சும்மா நம்ம 1400 கிராமம் தான் 2 முறை சுவிசேஷம் நம்ம சாதம் சொல்லலாம். அதுக்கு பின்னாடி செய்த அவளோட விளைக்கிறையன் தான் இவளோட ராக்லாந்தோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு காரியமே. நம்ம சும்மா அறிவிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு பின்னாடி கொடுத்த விலைக்கிரியமோ அதிகமாக இருந்தது. அவர் வந்து சும்மா போல ஒவ்வொரு கிராமங்களுக்கும் அவர் போகும்போது கல்லெறியப்பட்டார். கல்களினால் அவர் என்ன பண்ணாங்கன்னா அவர் துரத்த ஆரம்பித்தாங்க. நீங்கள்லாம் வரக்கூடாது, நீ வெள்ளையன், நீ எங்கள் கிட்ட வந்தால் நாங்கள் தீட்டாயிடுவோம், நீ போ அப்படின்னு சொல்லிலாம் அவர் வந்து அடிச்சிருக்காங்க. அநேக நேரங்களில் மண்ணெல்லாம் எடுத்து அவர் மேலே தூக்கி வீசியிருக்காங்க. நீங்கள் எங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு அடித்து விரட்டியிருக்காங்க. சின்ன பிள்ளைங்களை கூட நீங்கள் அவ்வளோ கல்லெல்லாம் எடுத்து அடித்து விரட்டியிருக்காங்க. அப்போ சோர்ந்தே போகலை. என்ன அப்படின்னா ஒரு காரியத்தை சொல்கிறாங்க. 1855ஆம் ஆண்டு செப்டம்பர் 14ஆம் தேதி கிராமத்துக்கு போகிறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா உலக்கு பார்த்துருப்பீங்களா? உலக்கையினால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு கிராமத்துக்கு வரக்கூடாதுன்னு அப்படியே எரிஞ்சாங்களாம். தூக்கி எரியும் பொழுது அவருடைய தலைப்பகுதியில் அதை பட்டு அவருக்கு ஆனால் அவர் மறித்து போகலை. ஆனாலும் அதனோட வலி, அது எவ்வளோ வெயிட்டாக இருக்கும்ல, அதை வைத்து அவங்களுடைய தலைப்பகுதி அடித்தாங்க. அடிக்கும் பொழுது அவர் அந்த வலினால் துடித்து போனாங்க அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அவ்வளோ வலினாலும் இல்லை, அந்த வலியை நான் பொருட்படுத்தாமல் நான் போய் சுவிசேஷம் சொல்லுவேன்னு சொல்லி அவர் போக ஆரம்பித்தார். அங்கே மட்டும் இல்லை, இவர் காலையில் அவர் சொன்னல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவார்னு சொல்லிட்டு இவர் ஒவ்வொரு நாள் கிராமத்துக்கு போகும்போது 4:30 மணிக்கே அவர் போக ஸ்டார்ட் பண்ணிடுவார். அதுக்கு முன்னாடியே எழுந்து அந்த கிராமத்துக்காக ஜெபித்து விட்டு அவர் போக ஆரம்பிப்பார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அதிகாலை நேரங்களில் பனை ஏறுவாங்கள்ல, அந்த காலங்களில் பனை ஏறி அங்கே இருக்க அந்த காரியங்களை அவர் கொண்டு வருவாங்கள்ல, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கும் நான் சுவிசேஷம் சொல்லணுன்ட்டு என்ன பண்ணுவார்னா அவங்க மலை ஏறி அந்த பனை ஏறும் பொழுது வெயிட் பண்ண ஏறி திருப்பி கீழே இறங்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும்ல, அது தட்டியும் அந்த பனை மரத்துக்கு அடியிலே நிற்பாராம். அவங்க எப்போ வருவாங்க, அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும், அது தட்டியும் அந்த மரத்து கீழே இருந்து ஏசப்பா இந்த ஆத்துமாவை சந்திச்சிருங்க, இந்த ஆத்துமாவோட நீங்கள் பேசிடுங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபித்துட்டே இருப்பாராம். அது எவ்வளோ நேரம் ஆனாலும் அவங்க பனை ஏறி கீழே இறங்குற வரைக்கும் நின்று அவங்களுக்காக ஒரு சுவிசேஷ வார்த்தையை சொல்லுவாராம். திருப்பி அடுத்த இடத்துக்கு போனாங்கன்னா திருப்பி அவங்க ஏறி திருப்பி கீழே இறங்குற வரைக்கும் அவர் வந்து வெயிட் பண்ணி அப்படியே சொல்ல ஆரம்பித்தாராம். இவ்வளோ கஷ்டத்துலையும் பாடுகளில் என்ன பண்ணார், சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பித்தார். இப்படி தான் அவர் 1400 கிராமங்களுக்கும் 2 முறை அவர் சுவிசேஷம் சொன்னார். இதுக்கு பின்னாடி நிறைய காரியங்கள், அவர் அதிகமான தியாகங்களை அவர் பட்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணனா அநேக ஜனங்கள் அவர் சொல்ல சுவிசேஷம் அறிவிக்க ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தாங்க. ஒவ்வொரு கிராமங்களிலும் சபைகள் தோண்டியிருக்கு. இன்னைக்கு அநேக சபைகள் சிவகாசி மாவட்டத்தில் அங்கே இருக்குது அப்படின்னா, விருதுநகர் மாவட்டத்தில் இருக்குன்னா அது காரணம் ராக்லாந்து அப்படி தான் சொல்கிறாங்க. ஏன்னா அநேக கிராமங்களுக்கு அவர் சுவிசேஷம் போய் சொல்ல ரட்சிக்கப்பட்டு அங்கே சபைகளை உருவாக்கும் பொழுது ஐயோ நான் சுவிசேஷம் சொல்லும் போது இவ்வளோ பிரயாசப்பட்டு ஜனங்கள் ரட்சிக்கப்படுறாங்க அப்படின்றனால அவர் பெருமையே படலைங்க. நான் பெருமைப்பற்றக்கூடாது, இன்னும் அதே பாரத்தோட ஓடணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பிலிப்பியர் புத்தகத்தை வாசித்து தன்னை தரை மட்டும் தாழ்த்தினாராம். நான் எந்த விதத்திலும் இந்த ஊழியத்துக்கு அபாத்திரம், நான் தகுதி இல்லை, ஆனாலும் இசப்பா நான் பெருமை வந்துடக்கூடாது, நான் தாழ்த்துறேன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதுக்காக ஒப்பு கொடுத்து செபித்தாராம். இப்படியே ஒப்பு கொடுத்து செபிக்கும் பொழுது ஒரு நாள் இது ரொம்ப அதிகமாக காச நோயினால் பாதிக்கப்பட்டு இரத்த வாந்தி எடுக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் என்ன அப்படின்னா 1858ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் நாள் அவர் வந்து ஆலயத்துக்காக போக 3 மணிக்கு எழுந்துட்டார். அவங்களோட கூட இருந்த அவருடைய நண்பர் சொன்னாங்க, உடன் ஊழியர் சொன்னாங்க, காலையில் 3 மணி தான் ஆகுது, நீங்கள் வந்து இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க.
இல்லை தூங்குற நேரம் இல்லை, இது எழுந்து செயல்படுகிற நேரம் அப்படி சொல்லிட்டு அந்த நேரத்தில் எழுந்து தேவனை துதித்து கொண்டே இருந்தாங்களா. இருக்கும்போது அப்புறம் அந்த காலை ஆராதனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக அவர் என்ன பண்ணாங்க, முடியாத திருப்பி மீண்டும் அவர் ரத்த வாந்தி எடுத்து 1858ஆம் ஆண்டு அவர் சுவிசேஷங்களாம் அறிவித்து முடித்துச்சுட்டு அவர் கட்டிலில் சாய்ந்தாரா. சாயும் பொழுது இவ்வளோதான் என் ஓட்டம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஏசுவே ஏசுவே அப்படின்னு சொல்லி தன்னுடைய என்ன பண்ணார், ஆண்டவருக்குள்ளே தன்னோட உயிரை அவர் ஒப்பு கொடுத்தாரு. 1858ஆம் ஆண்டு அக்டோபர் 22ஆம் ஆண்டு அவர் ஏசப்பாக்குள்ளே அவர் நித்திரை அறிந்தாங்க. அதுக்கப்புறம் அவர் 43 வருடங்கள் தான் அவரோட வாழ்க்கை. ஆனால் இந்த பகுதியில் அவர் ஊழியம் சேர்ந்த ஏதோ 4 வருடங்கள் தான். இந்த 4 வருடங்களில் அவர் பெரிதான காரியத்தை அவங்க செஞ்சாங்க. அநேக சபைகளை உருவாக்கினார். இதுக்காக அவர் நிறைய காரியங்களை அவர் பேசலாம். ஆனால் அவர் சொன்ன ஒரு காரியம், அவர் நற்செய்தி பணிகள் அவர் பேசின ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நற்செய்தி பணியில் வெற்றியடைய தீட்டும் திட்டங்களில் மிக சிறந்த வழியை இயேசு காட்டிய வழி, அதுதான் கோதுமை மணி போல் நிலத்தில் விழுந்து சாவதே. அவர் சொன்ன ஒரே அநேக சொல்லியிருப்பார் பிரசங்கத்தில். ஆனாலும் முக்கியமாக இன்னி வரைக்கும் பேசப்படுகிற ஒரு காரியம் என்னன்னா, நற்செய்தி பணியில் நீங்கள் எல்லாம் நற்செய்தி சொல்லுகிறீங்க, அது பணியில் வெற்றி அடையணும்னு நீங்கள் விரும்பினீங்களா, தீட்டுகிற ஒவ்வொரு திட்டங்களிலும் மிக சிறந்த வழி என்ன தெரியுமா, ஏசு காட்டிய வழி. அவர் சொல்லியிருக்காருல, நீங்கள் கோதுமை மணியை போல் நீங்கள் விழுந்து சாவதே அப்படின்னு சொல்ல, அதுதான் உன்னத பணி, நீங்கள் விழுந்து சாவதுதான், அதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்கன்னு சொல்லி அவர் இதெல்லாம் அவர் ப்ரீச் பண்ண ஆரம்பித்தார். இவ்வளோ காலகட்டங்களிலும் அவர் இவ்வளோ அதிகமாக அவர் பிரயாசப்பட்டார். இன்றைக்கி நம்ம இந்த வாழ்க்கையில் அவரோட வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், கற்றுக்கிறது என்ன பாருங்கள். அவர் எவ்வளோ பாரத்தோடு இருந்ததுனால தான் இவ்வளோ காசு நோய்கள் இவ்வளோ போராட்டங்கள் வந்த போதிலும் அவர் என்ன பண்ணார், தொடர்ந்து ஓட ஆரம்பித்தார். இன்றைக்கி கேட்டுக்கொண்டு இருக்க இன்னைக்கு நம்மளை பார்க்க போகிறோம், நம்மளை சுற்றியை பார்க்க போகிறோம். உங்கள் மத்தியில் இதை சொல்லணும்னா, நீ என்ன இவ்வளோ பாரம் வேணும், உனக்கு பாரம் இல்லைன்னா நான் எடுத்து பயன்படுத்த முடியாது. இன்னைக்கு பாரம் இல்லை அப்படின்னா இன்னைக்கு கேட்க போகிறோம், இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறோம். இன்னைக்கு பாரம் வேணே சப்பா, என் ஜனத்தை பார்க்கும்போது அழணும். இன்னைக்கு அவர் நெகேமியா அவர் எருசலேமின் செய்தியை கேள்விப்பட்ட பொழுது அழுதாரு, சாம்பல உட்கார்ந்தார்ல. இன்னைக்கு அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ள இருக்குதா? இன்னைக்கு அப்படியே கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? எங்கேயோ இருந்து ரேக்லாந்து இங்கிலாந்து தேசத்துல இருந்து ஆண்டவர் சூஸ் பண்ணி இந்த தேசத்துல இதே விருதுநகர் மாவட்டத்துல சிவகாசிக்கு அனுப்பி அவரால் இப்படிப்பட்ட ஒரு கோதுமை மணியாய் அவர் விழுந்து செத்ததுனால இன்னைக்கு அநேக பலனை கொடுத்து கொண்டு இருக்கிறது. நீங்க இந்த நாளில் அப்படிப்பட்ட விதையாய், அப்படிப்பட்ட பலனுள்ள விதையாய், வீரியமுள்ள விதை தான் அதிக பலனை கொடுக்கும். அந்த வீரியம் எப்படி வரும்? உங்களோட கண்ணீர், உங்களோட ஆத்மா பாரம், நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெபம், அதுதான் உங்க விதை. அந்த விதை நீங்க ஆண்டவர் இயேசுப்பா அத வீரியமுள்ள விதையா மாத்த முடியும். ஆண்டவர் அதை எதிர்பார்க்கறாங்க. அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன், அர்ப்பணித்தேன் நான், அர்ப்பணித்தேன். சொல்லலாமா? இன்னாவி ஆத்மா சரீரம் நீங்க எடுத்து எங்களை பயன்படுத்துங்க. எங்க அர்ப்பணிப்பை நீங்க ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கோதுமை மணி என மாய்ந்துமே சாக ஊழிய பாதையில் கிருபையே தேவை. கோதுமை மணி என மாய்ந்துமே சாக ஊழிய பாதையில் கிருபையே தேவை. கழுகினை போல சத்தியம் காத்திடும்